Tamil Shorthand Senior, second paper speed, February 2017, condensation, ready, start. சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, நான் இந்த நிதி ஒதுக்கீட்டு சட்ட முன்வடிவை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, தஞ்சை மாவட்டத்தில் புறம்போக்கு நிலங்கள் பயிரிடப்படாமல் வீணாக கிடக்கின்றன. அந்த நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரலாம். அந்த நிலங்களை சாகுபடி செய்ய தங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று விவசாயிகள் மனு போட்டால் அது கவனிக்கப்படுவது இல்லை. மாடு மேய தகுதியில்லாத இடங்களை கூட மாடு மேய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என்று சொல்கிறார்கள். இம்மாதிரி நிலங்கள் வீணாக கிடக்கின்றன. அப்படிப்பட்ட தரிசு நிலங்களை சொந்த முயற்சியில் சாகுபடி செய்ய விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். புறம்போக்கு நிலங்களில் சாகுபடி செய்ய அனுமதிக்க வேண்டுமென்று வந்திருக்கும் மனுக்களை ஆராய்ந்து உடனடியாக மனுதாரர்களுக்கு நிலங்களை கொடுக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆதி திராவிட மக்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்வது மிகையாகாது. இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கோவில் மாடங்களில் உள்ள சாகுபடி நிலங்களை விவசாயிகள் நேரடியாக பயிரிடுவதற்கு வழி செய்தால் அது மிகவும் நலமாக இருக்குமென்று நாம் நினைக்கிறோம். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல இடங்களில் உள்ளூர் வளர்ச்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனினும் சாலை வசதி செய்து தருவதில் இந்த அதிகாரிகளால் அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. அங்குள்ள மக்கள் இந்த வேலைகளை தாங்களே எடுத்துக்கொண்டு செய்ய முன்வந்தாலும் அதை மேற்பார்வையிட போதிய அதிகாரிகள் இல்லை. ஆகவே அங்குள்ள கிராம மக்களுக்கு அதிகமான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு வளர்ச்சி பணி அதிகாரிகளை அதிகப்படுத்துவதோடு அவர்களுக்கு ஜீப் வசதிகளையும் செய்து கொடுத்து வேலையை உடனடியாக ஆரம்பித்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சிக்கனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அரசு இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக நடந்து கொண்டால் கொஞ்சம் பணத்தை நாம் சம்பாதித்து கொள்ளலாம். அரசினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் இன்னும் அதிகப்படியாக சிக்கன முறையை கையாளுவதற்கு இடம் இருக்கிறது. போர்க்களத்தில் நாம் எவ்வளவு சிக்கனமாக இருந்தோமோ அதை போலவே இப்பொழுதும் நாம் சிக்கனமாக இருக்கலாம். அப்பொழுது நாம் வெளிநாட்டுடன் சேர்ந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாமே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறோம். அப்பொழுது நாம் போர் காரணமாக சிக்கனமாக இருந்தோம். இப்பொழுது வறுமையின் காரணமாக நாம் சிக்கனமாக இருக்கலாம். போர்க்காலத்தில் எவ்வளவு சிக்கனமாக இருந்தோமோ அவ்வளவு சிக்கனமாக இப்பொழுதும் இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக, உள்ளாட்சி நிர்வாகத்தால் நடத்தப்படும் துவக்க பள்ளிகளை பொறுத்தவரையில் மேற்பார்வை திறம்பட இருக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இளநிலை ஆய்வாளர்களையாவது போட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். திருவாளர்கள் டாடா இரும்பு தொழிற்சாலையின் விற்பனை மேலாளருக்கு சென்னை ரத்னா இரும்பு கடையின் உரிமையாளர் ரத்தினம் எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்களது கம்பெனியின் பொருட்களை சென்னை நகரில் வைத்து விற்பனை செய்வதற்கு மொத்த வியாபாரிகள் தேவை என்று தாங்கள் நாளிதழ்களில் விளம்பரம் செய்ததன் அடிப்படையில் இந்த கடிதத்தை தங்களுக்கு எழுதுகிறோம். சென்னை நகரில் எங்களது நிறுவனத்திற்கு
பல இடங்களில் இரும்பு மற்றும் இதர பொருட்களை வைத்துக்கொள்ள தேவையான இடவசதி உள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய நகரில் முக்கியமான 5 இடங்களில் எங்களது கிளைகள் உள்ளதால் நேரடி விற்பனையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தேவையான முன்பணத் தொகையை வங்கியில் செலுத்த நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். டன் ஒன்றுக்கு ரூபாய் 1 கமிஷனாகவும் கிளை அமைக்க மாத வாடகையாக ரூபாய் 500 வழங்கினால் போதுமானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதர வியாபாரங்கள் சம்பந்தமாக நேரடியாக பேசி முடிவு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நேரடி பேச்சுவார்த்தைக்கு தாங்களே தேதியும் இடமும் நிர்ணயம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்